மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதி. இந்த வீடியோல இந்திய அரசியலமைப்புல மதச்சார்பின்மை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். இந்திய நாடு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை வாங்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தேதி 26 ஜனவரி 1950. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை இப்படிதான் இருந்தது. 1976 இந்திரா காந்தி அரசாங்கம் 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1976 மூலமாக இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கிறாங்க. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. செக்குலர் என்பது மதச்சார்பின்மை. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3ல அடிப்படை உரிமைகள் பத்தி பேசுறாங்க. இதுல சமய சார்பு உரிமை இருக்கு. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பாஸ் நிக்டோ ஐஏஎஸ்ல ஆன்லைன் லைவ் கிளாஸ் கூகுள் மீட்ல ஸ்டார்ட் பண்றோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பொது அறிவுல யூனிட் 3ல இந்தியாவின் வரலாறு பண்பாடு டாபிக். கிளாஸ் ஆரம்பிக்கிற தேதி டிசம்பர் 16, 2025. கிளாஸோட டைமிங் நைட்டு 8 மணிலிருந்து 9:15 வரைக்கும். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என கூறியது யார்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.